அவர் காஞ்சிபுரத்தில் தேர்தல் நிற்கிறார். அண்ணா அவர்கள் தேர்தல் நின்னப்ப அவர் ஏத்து நின்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்லயே பெரிய வக்கீல் ஒருத்தர், இல்ல டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், அவர் ஏத்து நிற்கிறார். யாரு? அண்ணாவை ஏத்து நிற்கிறார். இப்ப அண்ணா என்ன பண்ணாரு? அவரே சிறந்த பேச்சாளர். ஆனா அவர் என்ன பண்ணாரு? தனக்கு ஓட்டு கேட்க கலைவாணர் NS கிருஷ்ணனை போய் கூட்டு வந்தாரு. கலைவாணர் NS கிருஷ்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க தலைமுறைக்கு தெரியாது. அந்த தலைமுறையில அவர் மாதிரி ஒரு ஞானி கிடையாது. சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லுவார் பாட்டுல. கூட்டு வந்தோடனே அண்ணாவுக்கு ஓட்டு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? கலைவாணர் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னு பாருங்களேன். கேட்டார் பிணிக்கும் தகைவாய்னா என்னன்னு பாருங்க. நம்ம எதிரியும் நம்ம பக்கம் எடுக்கணும் பேச்சுல. கலைவாணர் போன உடனே மைக்க பிடிச்சாரு. அண்ணாதுரைக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்கல. அவர் எதிர்த்து நின்னார்ல, அந்த டாக்டரை பத்தி பேச ஆரம்பிச்சார். அண்ணாவை எதிர்த்து நிக்கிறாரே டாக்டர், அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு வல்லவர் தெரியுமா. போன வாரம் கூட ஒரு தாய்